மூன்றாம் உலக போர் துவக்கம் அப்படின்ற ஒரு பயம் இந்த உலக நாடுகள் மத்தியில் எல்லாத்துக்குள்ளேயுமே வர்றதுக்கான காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தை அடிப்படையாக வச்சு மூன்றாம் உலக போர் துவங்கிருமோ உலக நாடுகள் அனைத்துமே இன்னைக்கு பயந்து அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அச்சத்துக்கான காரணம், இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒட்டுமொத்தத்தின் பின்புலமாக மூட நம்பிக்கையின் உச்சம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. யுத்தம் இன்னைக்கு உச்சகட்டத்தை நெருங்கிடுச்சு. அதாவது பாலஸ்தீனை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரஃபா அப்படின்ற இடம், அதாவது பாலஸ்தீனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டா இங்கே நாங்கள் யுத்தம் நடத்த போகிறோம், நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியில் அதுக்கு கீழே ஒரு பகுதியில் தங்குவாங்க. அங்கேயும் நாங்கள் யுத்தம் நடத்த போகிறோம், அங்கேயும் நீங்கள் நன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டு அதுக்கு கீழே ஒரு பகுதியில் தங்குவாங்க. இப்படி அவங்க கடைசியாக ஒதுங்கி 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 வந்த இடம் ரஃபா. அதாவது பாலஸ்தீனில் ரஃபான்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ரஃபாவுக்கு அடுத்தால அவங்களுக்கு பிளேஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தாப்புல எகிப்து வந்துடும். அந்த எகிப்து என்னன்னா அவங்க தன்னுடைய நாட்டை சுற்றி பெரிய காம்பவுண்டு போட்டு கரண்ட் வச்சு சேவ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இங்கேருந்து மக்கள் அங்கேயும் போக முடியாது, எகிப்துக்கும் போக முடியாது. அதே சமயத்தில் அவங்க பாலஸ்தீனத்திலே அதனுடைய மேல் பகுதிக்கும் ஏறி போக முடியாது. அந்த அளவுக்கு சூழ்நிலை நெருக்கடி ஆகிட்டு இன்னைக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் அங்கே தன்னுடைய தாக்குதலை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்கு. சரி, இந்த தாக்குதல் நடத்துவதற்கான காரணம், பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டுவதற்கும் போர் இந்த அளவுக்கு தீவிரம் அடைவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா, இதற்கு ஆரம்பமா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாலமன் அப்படின்ற ஒரு ராஜா ஒரு கோவில் கட்டியிருக்கிறார். அந்த கோவில் அதுக்கப்புறம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கட்டினதுக்கு அப்புறம், அதாவது இன்றைய ஜெருசலத்துல டெம்பிள் ஆஃப் மவுண்டன் அப்படின்ற இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜா சாலமன் கட்டின கோவில் அவர் கட்டி 500 ஆண்டுகளுக்கு பின் 2500 அந்த காலகட்டங்களில் பாபிலோனியர்கள் படையெடுப்பில் அந்த கோவில் இடிக்கப்படுது. அதுக்கப்புறம் யூதர்கள் மீண்டும் தன்னுடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் போராடி மீண்டும் அந்த இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. மீண்டும் அதே கோவில் அதே இடத்துல கட்டுறாங்க. அதற்கப்புறமும் அந்த கோவில் மீண்டும் ஒரு 400-500 வருடங்களுக்கு பிறகு இடிக்கப்படுது, ரோமானியர்களால் இடிக்கப்படுது. அதற்கப்புறம் அந்த காலகட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி, அதாவது இஸ்லாமியர்களுடைய தோற்றம், முகமது நபிகள் அந்த காலகட்டத்தில் இறை தூதராக பார்க்கப்படுறாரு, இறை சேவைகள் செய்கிறாரு. அப்போ அவருடைய காலகட்டத்தில் அந்த இடத்துல அதுக்கப்புறம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி அடையுது. அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக பார்க்கக்கூடிய அல் அக்ஸ் அப்படின்ற ஒரு மசூதி அந்த இடத்துல இன்னைக்கு இப்போ கரண்ட் பிளேஸ்ல 2024ஆம் ஆண்டு அங்கே இருக்கு. அதாவது 2 முறை அந்த கோவில் இடிக்கப்பட்டு 3வதாக இஸ்லாமியருடைய இறை தூதர் ப்ராஃபெட் முகமது நபி அங்கே இருந்துதான் வானத்துக்கு போனார், ஹெல்க்கு போனாரு அப்படின்ற நம்பிக்கை இஸ்லாமியர்கள் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருக்கு. அதன் அடிப்படையில் அங்கே ஒரு மசூதி இருக்கு, அல் அக்ஸான்ட்டு. அந்த மசூதி இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக பார்க்கப்படுது. எங்கன்னா இது அனைத்துமே பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கு. அப்ப இதற்கும் இந்த யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய மத வேத நூல் என்னன்னா டோரா அப்படின்ற ஒரு வேத நூல் தான். அந்த வேத நூல்ல, அந்த டோரான்ற வேத நூல்ல அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி ஃபாலோ பண்றதன் அடிப்படையில அந்த யூத மத நூலின் கடைசி தீர்க்கதரிசியாக யூதர்களின் கடைசி தீர்க்கதரிசியாக ராஜா குடும்பத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் யூதர்களுடைய கடைசி தீர்க்கதரிசி. ஆனா அவர் என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து அந்த யூத மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் மனித குலத்துக்கு எதிரான செயல்களுக்கு எதிராகவும் அவர் அதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு படுத்தினார். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது தவறான செயல் அப்படின்ட்டு அந்த மதத்துல உள்ள குறைகளை சுட்டி காட்டி மக்களை ஒரு தெளிவான பாதைக்கு கூட்டு போகணும் அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாரு. அவரை நம்பினவங்க, அவர் பின்னாடி போனவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். அவரை நம்பாதவங்க, அவரை எதிர்த்து நின்றவங்க தான் இன்னைக்கு யூதர்கள். மொத்தத்துல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே, அதாவது ஜீசஸின் பிறப்பிற்கு முன்னாடி ஒரே மதத்தை ஒரே வேதத்தை பின்பற்றியவர்கள் தான். கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் அதுல இருந்து தான் வருவாங்க. இஸ்லாமியர்களும் அதாவது யூத நூல் டோரான்ற அந்த வேதத்தை சிறு சிறு திருத்தங்கள் பண்ணால் அது பழைய ஏற்பாடு. அதே இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராபர்ட் முகமது நபிகளுக்கு அப்புறம் அதுல சில மாற்றங்கள் பண்ணது தான் குரான்.
இவ ஜீசஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஜீசஸ் சொன்ன முன்மொழிந்தது பேசுனது இதுதான் பைபிள். அதாவது இப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் புதிய ஏற்பாடு வந்து ஜீசஸினுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தது. அப்போ இந்த யூத நூல்களில் மொத்தம் 5 பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் 4ஆவதும் 5ஆவதுமாக குறிப்பிடப்பட்டது, 5ஆவது நூல்களில் குறிப்பிடப்பட்டது என்னன்னா, அதாவது கடவுளை இந்த பூமிக்கு மீண்டும் வர வைப்பதற்கு அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது இறை தூதரை மீண்டும் இந்த பூமிக்கு வர வைக்கிறதுக்கு. யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா, டேவிட்ன்ற ஒரு ராஜா இந்த பூமிக்கு வருவார். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸின் 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனால மறைமுகமா கிறிஸ்தவர்களும் இந்த சடங்குக்கு, அதாவது கடவுளை பூமிக்கு வர வைக்கிறதுக்கு 2வது முறை ஜீசஸை பூமிக்கு வர வைக்கிற இந்த சடங்குக்கு அவங்களும் மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில் ஒரு பொதுவான பேச்சுவார்த்தை. இதற்கு இவங்க வர வைக்கிறதுக்காக இவங்க சில சாக்ரிஃபைஸ், அதாவது சில பலிகள் இதெல்லாம் சில பலி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாடு. இந்த மாடு வந்து பியூரா ரெட் கலர்ல இருக்கணும். இந்த மாட்டில் உள்ள ஒரு ரோமம் கூட கருப்பு கலர்லயோ ஒயிட் கலர்லயோ வேற காப்பி கலர்லயோ எந்த கலர்லயும் இருக்கக்கூடாது. பியூரா கண் இமையில இருக்கக்கூடிய ரோமம் வரைக்கும் பியூரிட் ரெட்டா இருக்கணும். ஒரே நபர்கிட்ட அந்த மாடு வளர்ந்துருக்கணும். டீனேஜாகவும் இருக்கக்கூடாது, ஓல்டேஜாகவும் இருக்கக்கூடாது, மிடில் ஏஜாக இருக்கணும். சின்ன மார்க் கூட அந்த மாட்டினுடைய உடம்புல இருக்கக்கூடாது. சின்ன கோடு கூட, சின்ன தழும்பு கூட அந்த மாட்டில் இருக்கக்கூடாது. அதாவது எந்த உடல் ஊனக்குறையும் சிறிதளவு கூட அதில் இருக்கக்கூடாது. இன்னொரு மாட்டோட இணை சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒருவருடைய ஏவுதலுக்கு கீழே அந்த மாடு வேலை பார்த்துருக்க கூடாது. அதாவது உழவு தொழிலோ விவசாய வேலைகளோ அந்த மாடு பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதத்துல சில குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மாடை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2018ஆம் ஆண்டு. இந்த மாடு அமெரிக்கா டெக்சாஸ்ல இருந்து 2018ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு ஃப்ளே ஆகி வருது. அங்கே கொண்டு வராங்க, இஸ்ரேலுக்கு கொண்டு வராங்க. அப்போ இதுல என்னன்னா, இந்த மாடை வந்து இவங்க செலக்ட் பண்ணி அதை அவங்க பலி கொடுக்குற நபர்களுக்கும் சில நிபந்தனை வச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் இறை சேவை மட்டுமே பண்ணியிருக்கணும், பிற பெண்களையோ இதுல இச்சை இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வரைமுறை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த இதுக்குள்ளலாம் நம்ம ரொம்ப டெப்தெல்லாம் போனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், சரிங்களா? அப்போ இந்த மாட்டுக்கு இவ்வளவு நிபந்தனை இருக்கு. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் தேடி அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு அவங்களுக்கு இது கிடைச்சதா, இஸ்ரேலிய யூதர்களுக்கு இது கிடைச்சதா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதற்கான பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடை அவங்க ரொம்ப தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இதுல பலி கொடுக்கறதுனால இவங்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, 3வது டெம்பிள் கட்டினாதான் பலி கொடுக்க, அதாவது 3வது டெம்பிளை கட்டி தான் பலி கொடுக்கணும் அப்படின்றது யூத வேதத்தின் அடிப்படை. கிறிஸ்தவர்களும் 3வது டெம்பிள் கண்டிப்பா கட்டப்படும், அது இறைவனே வந்து கட்டி கொடுப்பாரு. அந்த 3வது டெம்பிள் கட்டப்பட்டாதான் ஜீசஸினுடைய 2வது வருகை இருக்கும் அப்படின்றத அவங்க ரொம்ப நம்புறாங்க. இந்த 3வது டெம்பிள் இவங்க கட்டக்கூடிய இடம் எது அப்படின்றதான் இந்த யுத்தத்துக்கான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வரும். இந்த யுத்தத்துக்கான அடிப்படை காரணமா இருக்கு. இவங்க என்னன்னா, இந்த மாட்டை கொன்று, அதாவது இந்த மாட்டை வந்து பலி கொடுத்து அதை எரிச்சு அதனுடைய சாம்பல், இப்போ நம்மளுக்கு துளசி மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு புனித செடியை வச்சிருக்கிறாங்க. அந்த செடி, அந்த எரிச்ச சாம்பலை தண்ணியில கரைச்சி அதனுடைய பிளட்டையும் சேர்த்து, அந்த மாட்டினுடைய பிளட்டையும் சேர்த்து அதை கரைச்சி அதை அந்த புனித செடியில முக்கி அந்த டெம்பிளுக்கு நேரம் 7 முறை இவங்க தெளிக்கணும். 7 முறை அந்த டெம்பிளுக்கு நேரம் தெளிக்கணும். அந்த டெம்பிளை சுற்றி தொளிக்கணும். அந்த டெம்பிளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எல்லார் மேலேயுமே அந்த தீர்த்த புனித நீரை பட வைக்கணும். இது எதுக்காகனா, மனிதனுடைய பாவத்தை இறைவன் வாங்கி கொள்வதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தச்சுக்களிப்பு. அதாவது நம்ம ஊர் சைடு வீடு புதுசா கட்டணும்னா ஒரு கோழியையோ ஏதோ ஒன்று பலி கொடுக்கணும் இல்லையா, இன்னைக்கும் நம்ம கோவில்கள்ல கடா விட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஏன்னா இந்த பலி கொடுத்தா இறைவன் கண்டிப்பா பூமிக்கு வருவாரு அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில இவங்க இந்த மாட்டை வந்து பலி கொடுத்து அதை எரிக்கிறதுக்கான இடம் எல்லாமே வந்து அந்த டெம்பிள் ஆஃப் மவுண்ட் அந்த பிளேஸ்ல தான், ஜெருசலத்துல தான் இருக்கு. இப்ப அந்த பிளேஸ்க்குள்ள இவங்க போகணும்னா அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மசூதியை தகர்த்தி விட்டு அதுலதான் இவங்களுடைய 3வது முறையான கட்டுமான கோவில்களை கட்டணும். அதுதான் இப்போ அங்க மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கி. பாலஸ்தீனியர்களுடைய, அதாவது இஸ்லாமியர்களுடைய 3வது புனித இடமாக பார்க்கக்கூடிய மசூதியை இடித்து விட்டு அங்க யூதர்கள் தங்களுடைய 3வது முறையான கோவிலை கட்டினால்தான் இவங்களுடைய சடங்கு நிறைவு பெறும். அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹமாஸ் அமைப்பு, அதாவது இவங்க வந்து இந்த 3வது சடங்கை செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க, மாடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க
நம்ம பாலஸ்தீன அந்த நம்மளுடைய புனித தலத்தை இடிச்சிட்டு இவங்க அவங்களுடைய கோயில் அங்கே கட்டிடுவாங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்காக தான் இந்த சடங்கை வந்து முற்றிலும் எதிர்ப்பதற்காக தான் ஹமாஸ் அமைப்பு அங்கே யுத்தத்தை துவங்கிச்சு, பாலஸ்தீனியர்கள் அங்கே யுத்தத்தை துவங்கினாங்க. இதுதான் இங்கே அதாவது மொத்தத்தில் இவர்களுடைய மூட நம்பிக்கை, இறைவன் மீண்டும் இந்த பூமிக்கு வருவான்ற அந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேரிழப்பை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவகுத்து 3வது உலக போரின் துவக்கத்திற்கு அது வழிவகுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு அமெரிக்காவும் இதற்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுது. அந்த மாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணதுல இருந்து எல்லாமே அமெரிக்கர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த யூதர்களுடைய சடங்கு நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆன்டி கிறிஸ்தவர், அதாவது கிறிஸ்தவத்திற்கு எதிரான செயல்கள், கடவுளை நம்பாதவர்கள் இந்த பூமியில அதிகம் அந்த நம்பிக்கைக்கு, அதாவது யூதத்தின் நம்பிக்கைக்கு உட்பட்டு அவங்க நிறைய பேர் வருவாங்க, இறைவனை திட்டுவாங்க. அதன் மூலமா தான் ஜீசஸினுடைய 2வது வருகை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதாவது ஆன்டி கிறிஸ்தவர்கள் அதிகமானதான் ஜீசஸினுடைய வருகை இருக்கும் அப்படின்றது பைபிளினுடைய கருத்து. ஆக மொத்தத்துல இவங்க யூதர்களும் கிறிஸ்தவரும் கிட்டத்தட்ட ஒரே தராசுல தான் பயணிக்கிறாங்க. கடவுளினுடைய 2ஆம் வருகைக்கான ஏற்பாடை நம்ம செஞ்சிடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதற்கு எதிராக எங்களுடைய புனித தலத்தை நாங்கள் இழக்க விரும்பல அப்படின்ற மாதிரி தான் பாலஸ்தீனியர்களுடைய கருத்து, இஸ்லாமியர்களுடைய கருத்து. ஆக மொத்தத்துல இது ஒட்டுமொத்தமாவே மூட நம்பிக்கையின் உச்சமா தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. இவங்கள் செய்யக்கூடிய இந்த மூட நம்பிக்கையின் காரணமா இன்னைக்கு கிட்டத்தட்ட பாலஸ்தீனியர்கள் ஒரு 31,000 பேர் மொத்தம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்துல கடந்த வாரம் வரைக்கும் 32,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 32,000 பேர்ல 1000 பேர் இஸ்ரேலை சார்ந்தவங்க, மீதி இருக்கிற 31,000 பேர் பாலஸ்தீனியர்கள். மூட நம்பிக்கைக்கு பலியான 32,000 உயிர், மனித உயிர் அப்படின்றத தான் நாம இங்க ஜென்ரலா பார்க்கணும். மூட நம்பிக்கை எந்த மதத்துல இருந்தாலும் அது முற்றிலும் தவறானது, வேறறுக்கப்பட வேண்டியது. கடவுள் அப்படின்றவரு நம்ம ஒரு பழி கொடுத்து நம்ம அவரை வர வைக்கணும் அப்படின்றதுலாம் இது வந்து நான் அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைக்காக மட்டும் சொல்லலை, ஒட்டு மொத்தமா கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு நான் வைக்கிற ஒரு என்னுடைய சிற்றறிவு கேட்டுன ஒரு சின்ன கருத்து. கடவுள் எதையோ ஒன்றை எதிர்பார்த்து உங்களுக்கு செய்யறவர் கிடையாது. நீ இதை கொடு, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்றவர் கிடையாது. நீங்க உங்க மனசளவுல தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நிச்சயம் காட்சி கொடுப்பார். நீங்க கேட்கறத கண்டிப்பா கொடுப்பார். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு புரோக்கரோ வியாபார சிந்தனையா இருந்துச்சுன்னா கடவுள் கண்டிப்பா உங்களை எந்த வகையிலையும் முன்னெடுக்க மாட்டார். கோயிலுக்கு போயிட்டு நீ எனக்கு வந்து பொண்ணை கொடு, பொருளை கொடு, வீட்டை கொடு, காரை கொடு, வசதியை கொடு அப்படின்னு நீ வேண்டுறேன்னா உன்னுடைய நோக்கம் வந்து ஆசையை நோக்கி தான் இருக்கு. அதாவது ஆடம்பர வாழ்க்கை, இச்சை, இதை நோக்கி தான் இருக்கு. நீ போயிட்டு எங்க அப்பனே, ஐயா நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் ஐயா, உன்னோட துணை எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஐயா, நீ மட்டுமே எனக்கு போதும், உன்னை விட மிகப்பெரிய செல்வம் இந்த பூமியில எதுவும் இல்லை அப்படின்னு எப்போ நீ கேட்குறியோ அப்பதான் கடவுள் உன் கூட வருவார். ஏன்னா நீ கேட்குற பொருள் பெருசா கடவுள் பெருசா அப்படின்னு நீயே உன்னை கேட்டுப்பாரு. எந்த ஒரு நபருமே நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு பொண்ணு கொடு, பொருளை கொடுனா அப்ப நீ உனக்கு தேவை கடவுள் இல்லை, பொண்ணும் பொருள் அதை கொடுத்துருவாங்க. அதாவது கடவுள் வந்து அதை கொடுத்துருவான், ஆனா அவனுடைய துணை உங்களுக்கு இருக்காது. அதனால கடவுள்கிட்ட போயிட்டு தேவையற்ற இச்சையற்ற பொருள்களை கேட்டு வியாபாரம் பண்றதை விட்டுட்டு நல்ல ஒரு கடவுள் தூய்மையான பக்தி, அடுத்தவங்களுக்கு சேவை பண்றதுதான், அடுத்தவங்களுக்கு நல்லதை பண்றது மட்டுமே தூய்மையான பக்தியா இருக்கும். அதை மட்டுமே செய்யுங்க. மூட நம்பிக்கைக்குள்ள மூழ்காதீங்க. மூட நம்பிக்கைக்குள்ள மூழ்கி 3ஆம் உலக போர் துவங்கிச்சுன்னா இந்த உலகத்துல யாரு ஜெயிச்சா யார் தோத்தான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு நபர் கூட இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.